வடகிழக்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு உறவுகளை நம்ம வாஸ்துல என்ன பண்றோம்னா தெளிவாக எடுத்துரைக்கிறோம். ஒரு வீட்டுல ஆணுடைய பகுதியை குறிக்கிற இடம் எது அப்படின்னா வடகிழக்கு. ஒரு வீட்டுல பெண்களுடைய குறிக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா தென்கிழக்கு. இப்ப உதாரணமா இந்த பூமியில எதை பலம்னு சொல்றோம்னா சொத்துக்கள் இருக்கிறதையும் ஆரோக்கியம் இருக்கிறதையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பலம்னு சொல்றோம். அப்போ அதையே நம்மளுடைய தமிழ்நாட்டுல கொண்டு வந்து வைத்தோம் அப்படின்னா இங்க சொத்துரிமையிலிருந்து ஷேர்ல இருந்து அத்தனையுமே யாரை குறிப்பதுன்னா ஆணை மட்டும்தான் குறிக்கிறது. ஒரு ஆண் தான் ஒரு உருவாக்குறதினுடைய படைத்தலின் அதிபதி. பெண் உருவாக்கி கொடுப்பவள், ஆண் உருவாக்குபவன். அப்போ அந்த வீட்டுல ஒரு ஆணுக்குரிய விஷயமே கெடும் பொழுது அந்த வீட்டோடைய வளர்ச்சி என்ன ஆகாதுன்னா அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. சோ வடகிழக்கு சரியாக இருந்தால் அந்த வீட்டில் ஆண்களினால் வளர்ச்சி உண்டு. இல்லைன்னா அந்த வீட்டுல உள்ள ஆண்களுக்கு இந்த வீட்டு பெண் சம்பாதித்து சாப்பாடு போட வேண்டிய நிர்பந்தம் என்ன பண்ணும்னா ஏற்படும். வடகிழக்கு ஆண், தென்கிழக்கு பெண், கிழக்கு மத்தியமும் அடுத்த தலைமுறை வாரிசுகள். அருமை சார். அப்போ கிழக்கே சுத்தமா அடப்பட்டு போச்சு, கிழக்குல ஜன்னல்களே இல்லை அப்படின்னா சோ தலைமுறையே முடக்கப்பட்ட மாதிரி ஒரு நிர்பந்தத்தை அது என்ன பண்ணும்னா ஏற்படுத்தும். அப்பார்ட்மெண்ட் தப்பிச்சிடும். ஒரு தனி வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளுக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். வாஸ்து உண்மையா அல்லது ஜோதிடம் உண்மையா? நான் ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்னாக்க, வடகிழக்கு பகுதியில எந்த விதமான மூடுதல்களும் இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் ஓப்பனிங் இருக்கணும்பா, அதுதான் சிறப்பான வாஸ்து அப்படின்னு வாஸ்து வல்லுநர்கள் அடிச்சு சொல்றாங்க. ஆனா ஜோதிடர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அடப்போப்பா, இதெல்லாம் சும்மா சொல்றாங்க. நம்ம கேரளால பாருங்களேன், எல்லா வீடுகள்லயும் முக்காவாசி பாத்தீங்கன்னாக்கா வடகிழக்குலதான் அவங்களுடைய கிச்சன் சமையலறையே இருக்கும். அப்போ அங்க எங்க போச்சு உங்க வாஸ்து அப்படின்னு திரும்பி கேட்கிறாங்களே. அதனால இதுக்கு என்னங்க பதில்? இது குறித்த $1 மில்லியன் ஆன்சரை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார். அதாவது வாஸ்து குறையை ஜாதக கட்டம் வலுவா இருக்கக்கூடிய ஒரு மனிதனால வெல்ல முடியுமா? அல்லது என்னதான் ஜாதக அமைப்பு கை கொடுத்தாலும் கூட அந்த வீட்டின் வாஸ்து சரியா இல்ல அப்படின்னாக்கா அது அடி மேல் அடி அந்த மனிதனை அடிக்குமா? ஏன் குறிப்பா இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னாக்க, இந்த நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதி பாத்தீங்கன்னாக்கா வாஸ்துல என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, மூடக்கூடாது, ஹை ரைஸ்ட் அங்க எதுவுமே இருக்கக்கூடாது, முக்கியமா சூரிய கதிர் ஒளி வீட்டுக்குள்ள வரா மாதிரி வைக்கணும் அப்படின்னு. ஆனா கேரளால நான் போய் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய கிச்சனே அது பேஸ்டா தான் வச்சிருக்காங்க சார். இப்ப எது உண்மை எது போய் எங்களை பயங்கரமா குழப்பறாங்களே, நீங்க சொல்லுங்க சார். அதாவதுமா, வடகிழக்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு உறவுகளை நம்ம வாஸ்துல என்ன பண்றோம்னா தெளிவாக எடுத்துரைக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய தோற்றமே ஆணும் பெண்ணும் இணைந்து உருவாகக்கூடிய சிவசக்தி ஸ்வரூபம் தான். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. இதை நம்ம முதல்ல அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு வீட்டுல ஆணுடைய பகுதியை குறிக்கிற இடம் எது அப்படின்னா வடகிழக்கு. ஒரு வீட்டுல பெண்களுடைய குறிக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா தென்கிழக்கு. இதுல வெரி சிம்பிள். ஒரு வீட்டுல ஒரு பகுதி பாதிக்கப்படுகிறது அப்படின்னா அந்த பகுதிக்கு உட்பட்ட நபரினுடைய வாழ்வியல் முறை பெரிதாக அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இருக்காது. அப்போ அந்த இடத்துல ஆணும் இருப்பாங்க ஒரு வீட்டுல, பெண்ணும் இருப்பாங்க இல்லையா? அப்போ வடகிழக்கு பாதிக்கப்பட்டு அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறான்னா அங்க பெண்ணினுடைய ஆளுமை ஓங்கும், ஆணினுடைய ஆளுமை என்பது என்ன பண்ணும்னா இயல்பாகவே குறையும். இப்ப உதாரணமா இந்த பூமியில எதை பலம்னு சொல்றோம்னா சொத்துக்கள் இருக்கிறதையும் ஆரோக்கியம் இருக்கிறதையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பலம்னு சொல்றோம். இப்ப நீங்க கேட்டீங்க கேரளால வடகிழக்குல அடுப்பு இருக்கு, அவங்க எப்படி நல்லா இருக்காங்கன்னு கேட்டீங்க. கேரளாவினுடைய சில விஷயங்களை நம்ம படித்து பார்க்கும் பொழுது அங்க பெண்களுக்கு மட்டுமே சொத்துரிமை உள்ளது, ஆண்களுக்கு கிடையாது.
ஓ. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆணை குறிக்கக்கூடிய இடத்தில் அடுப்பு இருக்கின்ற பொழுது அங்க ஒரு ஆண் எந்த விதமான உரிமையும் இல்லாத ஒரு பலகீனமான நபராக இருக்கும் பொழுது அங்க கிரகம் வேறு வழியில் வேலை செய்து அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ அதையே நம்மளுடைய தமிழ்நாட்டுல கொண்டு வந்து வைத்தோம் அப்படின்னா இங்க வந்து சொத்துரிமையிலிருந்து ஷேர்ல இருந்து அத்தனையுமே யாரை குறிப்பதுன்னா ஆணை மட்டும்தான் குறிக்கிறது. பெண்ணுக்கு ஓ 50-50 சொல்லலாம். இப்ப 50-50 வந்தாலும் பெற்றோர்கள் யாருக்கு அதிகமா கொடுக்கறாங்க? சட்ட ரீதியா போனா 50-50. ஆமா. மனசாட்சி ரீதியா பார்த்தோம்னா ஆண் குழந்தைகளுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா அதிகமாக என்ன பண்றாங்கன்னா உரிமை கொடுக்கின்றார்கள். அப்ப அந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட இங்க வந்து ஆணினுடைய ஆளுமை வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது, பெண்ணினுடைய ஆளுமை ஓங்கி கொண்டே இருக்கிறது. அப்போ வடகிழக்கு பகுதியை தான் நம்ம தலைன்னு சொல்றோம், மூளைன்னு சொல்றோம். மூளை தான் ஒரு படைத்தலுக்குரியதே. ஒரு ஆண் தான் ஒரு உருவாக்குறதினுடைய படைத்தலின் அதிபதி. பெண் உருவாக்கி கொடுப்பவள், ஆண் உருவாக்குபவன். அப்போ அந்த வீட்டுல ஒரு ஆணுக்குரிய விஷயமே கெடும் பொழுது அந்த வீட்டோடைய வளர்ச்சி என்ன ஆகாதுன்னா அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. சோ எந்த வீட்டுல பெண்கள் மட்டுமே நிலைத்திருக்கிறார்கள் அந்த வீட்டுல ஆண்களே தங்கல, அது மகனின் வடிவமா இருக்கலாம், மருமகனின் வடிவமாக இருக்கலாம், தந்தையின் வடிவமாக இருக்கலாம். இந்த ஆண்களுடைய பொறுப்புகள்ல உறவுகள் பட்டியல் இருக்கு இல்லையா, இது ஒரு வீட்டுல நிலையாக இல்லை அப்படின்னாலே அங்க வடகிழக்கு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். சோ வடகிழக்கு சரியாக இருந்தால் அந்த வீட்டில் ஆண்களினால் வளர்ச்சி உண்டு. இல்லைன்னா அந்த வீட்டுல உள்ள ஆண்களுக்கு இந்த வீட்டு பெண் சம்பாதித்து சாப்பாடு போட வேண்டிய நிர்பந்தம் என்ன பண்ணும்னா ஏற்படும். இப்போ வந்து 3-4 ஆண்கள் இருக்காங்கன்னாக்கா எல்லாருக்குமே அந்த கேட்டகரி தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல அந்த அஃபெக்ட வந்து அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே பெண்ணை குறிக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா தென்கிழக்கு. இப்ப தென்கிழக்குல கழிவறையோ தென்கிழக்குல கழிவு நீர் தொட்டியோ இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில், தென்கிழக்குல ஒரு வீதி தாக்கமும் இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பெண் சக்தி குறைந்த சக்தியா இருக்கும், ஆண் சக்தி ஓங்கிய சக்தியா இருக்கும். இந்த மாதிரி வீட்டுலதான் பெண்கள் அடக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள், ஆண்கள் அடக்கி ஆள்வார்கள். நான் சொல்ல வர்றது புரியறதா? சோ அப்ப இந்த வீட்டுல பெண் சக்தி எல்லாம் வேஸ்டா இருக்கு, ஆண் சக்தி எல்லாம் ரொம்ப சுதந்திரமா செயல்படுது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த கிழக்கு பகுதியை 3ஆ பிரிக்கலாம். கிழக்கு மத்தியமம், வடகிழக்கு, அதுக்கப்புறம் தென்கிழக்கு. இது 3லையுமே எந்த அசுத்த சக்தியும் வந்துவிடக் கூடாது, சூரிய வெளிச்சம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு வாஸ்து திரும்ப திரும்ப வலியுறுத்துறதுக்கான காரணம். ஏன்னா ஆணும் சரியா வளரணும், பெண்ணும் சரியா வளரணும், அடுத்த ஜெனரேஷனும் சரியா வரணும். வடகிழக்கு ஆண், தென்கிழக்கு பெண், கிழக்கு மத்தியமும் அடுத்த தலைமுறை வாரிசுகள். அருமை சார். அப்போ கிழக்கே சுத்தமா அடப்பட்டு போச்சு, கிழக்குல ஜன்னல்களே இல்லை அப்படின்னா இந்த தலைமுறையிலும் அவங்க நல்லா வாழ மாட்டாங்க, அடுத்த தலைமுறை நன்றாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. சோ தலைமுறையே முடக்கப்பட்ட மாதிரி ஒரு நிர்பந்தத்தை அது என்ன பண்ணும்னா ஏற்படுத்தும். அப்பார்ட்மெண்ட் தப்பிச்சிரும். சரியா? ஏன்னா நீங்க அடுத்து வந்து நீங்க அபார்ட்மெண்ட் ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ண போறீங்கன்னா கேட்க போறீங்க. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தனி வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளுக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மையப்படுத்தி இருக்காது, பார்க்கிங் இருக்கும், மேல 4 பக்கமும் என்ன இருக்கும்னா ஜன்னல்கள் இருக்கும். எந்த பகுதியுமே பெரிதா அடைப்பட்ட மாதிரி என்ன பண்ணாதுன்னா இருக்காது. ஒரு பகுதி இல்லைன்னா ஒரு பகுதி. ஆக்சுவலி அபார்ட்மெண்ட்ல 100% வாஸ்து செயல்படாது. இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த வெளிச்சமும் அந்த காற்றோட்டமான சூழல்களும் ஓரளவுக்கு நல்ல மனநிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஆனா 100% வாஸ்துல ரொம்ப அடி கொடுக்கறது எதுனா வீட்டோடைய தனி வீடு தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதுல கிழக்கு பாதிக்கப்பட்டாலே அது ஆணாக இருக்கட்டும், அதாவது கிழக்கு பாதிக்கப்பட்டு தென்கிழக்கு அடி வாங்கியிருந்தா பெண் தலைமுறை அவுட், கிழக்கு பாதிக்கப்பட்டு வடகிழக்கு அடி வாங்கியிருந்தா ஆண் தலைமுறை அவுட். 3மே அடி வாங்கி இருந்ததுன்னா அந்த 3மே அவங்களால அடுத்த நிலைக்கோ அடுத்த தலைமுறைக்கோ என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. அதனால ஒரு வீட்டுல கண்டிப்பா கிழக்கு பகுதியையும் வடகிழக்கு திசையையும் தென்கிழக்கு திசையையும் தோஷம் இல்லாமல் பிரகாசமாக வெட்டுப்படாமல் வைத்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும்.
அருமையான விளக்கம் சார். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்போ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆண் பெண் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு வீட்ல பாத்தீங்கன்னாக்கா 2 பெண்கள், அதாவது ஆண்களும் இருக்காங்க, ஆனா கூடவே 2 பெண்கள், மாமியார் மருமகள் இருக்காங்க. மாமியாரோட கை பயங்கர ஸ்ட்ராங் சார், மருமகளோட கை இல்லவே இல்ல, பயங்கர வீக். இத நீங்க எப்படி சார் பாப்பீங்க? அதாவதுமா, மாமியார் கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகனுடைய கை குறைந்திருக்கிறது என்று பொருள். ஒரு இடத்துல வந்து பெண் ஆளுமை சரியாக ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த வீட்டுல ஆண் ஆளுமைகள் பெண் ஆளுமையை எதிர்க்கிற அளவுக்கு தைரிய பத்தலன்னு தான் அர்த்தம். மருமகளும் பெண்ணு தானே, ஏன் அவங்க மட்டும் பூனைக்குட்டி மாதிரி இருக்காங்க? அதாவதுமா, ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மருமகள் அப்படின்னு இருக்காங்கன்னா மாமியாரினுடைய மரியாதையை பார்த்து மருமகள் இருப்பதில்லை. கணவனுடைய மையப்படுத்தி தான் முக்கால்வாசி என்ன பண்றாங்கன்னா இருக்காங்க. கணவர் தைரியமாக இருக்கிற பட்சத்தில் அந்த அந்த பெண்ணானவள் மாமியார் பக்கம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா திசை திரும்பவே மாட்டாங்க. மருமகனும் நன்றாக இல்லை, மாமியாரும் நன்றாக இல்லைன்ற பொழுதுதான் அந்த மருமகளுக்கு அது என்னவாகும்னா ரொம்ப ஒரு ஒரு உளைச்சலாக இருக்கும். இதுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த வீட்டில் படுக்கை அறையும் பணப்பெட்டியும் ஒரு பெண்ணுடைய படுக்கை அறையோடு தொடர்புல இருக்கிறதோ அந்த பெண் ஆளுமையாக இருப்பார். படுக்கை அறையும் பணப்பெட்டியும், படுக்கை அறையோடு பணப்பெட்டி வைத்து உறங்கக்கூடிய பெண் அவ்வீட்டின் ஆளுமை மிக்க தலைவியாக இருப்பார். புரியுதுங்களா? படுக்கை அறைக்கும் பணப்பெட்டிக்கும் தொடர்பு இல்லாத பெண் அந்த பெண்ணுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் நிறைய ஏற்படும். சோ இங்க மையப்படுத்தி இருக்கிறது எதுனா பொருளாதாரத்தை வைத்துதான் இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அமைதியாக செல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும். இன்னும் ஒண்ணு, சமையலறை இருக்கு இல்லையா, இந்த சமையலறையோடு இணைந்த கழிவறை இருந்தாலும் அந்த வீட்டுல மூத்த பெண் ஆளுமை ரொம்ப ஓங்கி இருக்கும், மருமகள் ஆளுமை குறைந்திருக்கும். சமையலறையோடு கழிவறை தொடர்பு இருக்கிற பட்சத்துல மாமியாருடைய ஆளுமை ரொம்ப அதிகமா இருக்கும். மருமகளுக்கும் மாமியாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும், சமையல் கட்ட ஆக்குப்பை பண்றது முதற்கொண்டு. இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொண்டு சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். இப்ப அதனால மாமியார் வந்து பணப்பெட்டி வச்சிருக்கிறது தப்பானா கிடையாது. இந்த இடத்துல மெயினான ஒரு விஷயம், இப்படியும் கிரகங்கள் வேலை செய்யுது. சில மாமியார்கள் அடுத்த தலைமுறை வாரிசுகளிடம் ஒப்படைச்சிட்டு அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. யார் வந்து இறக்கின்ற வரையிலும் அந்த பணத்தையும் சொத்தையும் முடிகிற வரை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்களோ அந்த மாமியார்களிடம் மருமகள் தப்பிக்கவே முடியாது. பூலக்குட்டி தான். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான வண்ணமயமான குடும்பம் அமைவதற்கான வழிமுறைகள், அமைந்த குடும்பம் வந்து சந்தோஷமா இருப்பதற்கான வழிமுறைகளும் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடான கொடி அன்பு உள்ளங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். அவங்க எல்லாம் உங்களை டைரக்டா வந்து பார்க்கணும், எப்படி சரண்யா கேட்டு சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்க சார். சென்னை அண்ணா நகர்ல நம்மளுடைய அலுவலகம் இருக்குதுமா, கோயம்புத்தூர்ல நம்மளுடைய அலுவலகம் இருக்கிறது. நம்பர் பீப்புள் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். சோ கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாமா டைரக்டா. மிக்க நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.